நீங்கள் கேட்கவிருப்பது பிரம்மம் சிறுகதை. எழுதியவர் பிரபஞ்சன். ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன். நாங்கள் புது வீட்டுக்கு குடிபோனோம். ஆச்சரியமாக வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் நிலம் வெறுமே கிடந்தது. ஒரு 4 முழ வேஷ்டியை விரித்தது போன்று கிடந்தது அது. அதை என்ன பண்ணலாம் என்று நாங்கள் யோசித்தோம். வீட்டு பெரியவர்களுக்கு சலுகை கொடுப்பது மாதிரி மரியாதை கொடுக்கிற பழக்கத்தை உத்தேசித்து பாட்டியை கேட்டோம். அவள் ஆகி வந்த பழக்கங்களுக்கேற்ப ஒரு பசு வாங்கி கட்டி வளர்க்கலாம் என்றாள். பசு வீட்டுக்கு லட்சணம். பசு வந்தாலே வீட்டுக்கு லட்சுமி வந்தது போல. பசு பால் கொடுக்கும். பாலிலிருந்து மோர், தயிர், வெண்ணெய், நெய் முதலானவை கிடைக்கும். பசு பெய்வதை மூத்திரம் என்று சொல்லக்கூடாது, அதை கோமியம் என்று கூற வேண்டும். அந்த காலத்தில் மனுஷர்கள் வீட்டுக்கு ஒரு பசு வளர்ப்பார்கள். இப்போதெல்லாம் மனுஷர்கள் ரொம்ப மாறிப்போய்விட்டார்கள். பாட்டியின் கருத்தை அம்மா ஒரே அடியில் அடித்து வீழ்த்தினாள். காலம்பூராவும் இந்த குடும்பத்துக்கு உழைச்சி உருக்குலைஞ்சு ஓடா தேஞ்சு போனது போதாதுன்னு இப்ப மாட்டுச்சாணி வேற வாரணுமா என்று கேட்டாள். அவள் கட்டிக்கொண்டு வந்ததிலிருந்து அவளும் பறத்து கொண்டுதான் இருக்கிறாள். அவள் நாத்திமார்கள் அவளை சந்திரமதியைப் போல படுத்தி வைத்தார்கள். காலை 4 மணிக்கு எழுந்திருக்கும் அவளை ராத்திரி சாமம் 2 மணிக்கே படுக்க விட்டார்கள். ஊர் உலகத்தில் உள்ளது மாதிரி அவளுக்கு புருஷன் வாய்க்கவில்லை. நாள் கிழமைகளில் அவளுக்கு பட்டுப்புடவை இல்லை. கண்ட கழிசடைகளெல்லாம் வைரமாக போட்டுக்கொண்டு ஜொலிக்க சாதா பவுனுக்கே இவள் அல்லாடுகிறாள். கல்யாணம் காட்சிகளில் அவள்தான் எவ்வளவு அவமானப்படுகிறாள். கடைசியாக அம்மா வாய் வலி காரணமாக நிகழ் உலகத்துக்கு திரும்பி ஒரு வெண்டை, ஒரு கத்திரி, ஒரு தக்காளி செடி போடலாம், கறிக்கு ஆகும், கொத்தமல்லி கூட போடலாம் தான். Sample complete. Ready to continue?